சார் என்ன சார் பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லையா? நான் வந்து எந்த தப்புமே பண்ணல. என்னுடைய பிஸ்னஸ் இதில நான் வந்து என்னனாலே முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த கம்பெனில வந்து முடிவு இருக்குது. நான் வந்து என்னனாலே எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பண்ணுவேன். ஆனால் இவங்க வந்து யார்? என் கம்பெனிக்குள்ளே வந்து ஏறி வந்து என்னை வந்து டொனேஷன் வந்து கேட்டு வந்தாங்க. சரி ஓகே, நானும் வந்து அப்ரோச் பண்ணேன். எல்லாமே வந்து பண்ணோம். கடைசியில் வந்து இவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க. அதனால் வந்து நான் வந்து தப்பாக நடந்துக்க வேண்டியதாக வந்து அவங்கள வந்து வெளியே தள்ள வேண்டிய நிலமை வந்துருச்சு. அவங்களே தான் கையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கௌதம் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன சொன்னாலையும் வந்து அந்த போலீஸார் வந்து கண்டிப்பாக வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டார். ஏன்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணாலையும் வந்து வாய்ப்பே கிடையாது. இது மட்டும் இருந்தால் போதும், கன்வின்ஸ் தான். ஏன்னா வந்து ஏற்கனவே அங்கே கன்வின்ஸ் ஆகி தான் வந்து விஷயம் எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்து நம்ம கௌதமை வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து நம்ம போலீஸே வந்து உள்ளே வந்துட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம கௌதமை வந்து செக்யூர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. ஏன்னா வந்து கௌதம் வந்து வசமாக வந்து அவனை வந்து இதுக்கப்புறம் அவன் வந்து என்னுடைய எதிரி, அவனை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து எஸ்எஸ்கே கிட்ட வேறு சபதம் போட்டு வேறு வந்துட்டார். சரி ஓகே, சபதம் போட்டு வந்தவர் வந்து கரெக்டாக வந்து சார் இங்கே இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை நடக்க போகுது, இங்கே இப்படியெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து யார் வந்து சொன்னாங்கன்னு எனக்கு வந்து தெரியும், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து ஒரு பக்கம் சொன்னாலையும் ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து துகுறாரு. என்னடா நீ வந்து கௌதமுடைய தம்பி தானே, நீ அவனே உனக்கு அண்ணன் கிடையாது, நீ அவனுக்கு போய் வந்து தம்பியாக இருந்துட்டுன்னு சொல்லிட்டு வந்து துகுறிய, நீ ஒன்று ஓரமாக நில்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்திகை வந்து உடனே வந்து அந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. சார் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என் ஃபேமிலி மேட்டருக்குள்ளே வந்து வரக்கூடாது. இப்போ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், யாருக்கோ பெற்ற குழந்தைக்கு வந்து நான் செலவு பண்ணுறதுக்கு வந்து நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானும் யாரோ பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் பேசுகிறதும் தப்பு தானே, அப்போ சட்டப்படி பார்த்தா உங்கள் மேலேயும் நான் வந்து கேஸ் போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வாயவே அடிக்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து சொல்லிட்டாரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம இலக்கியா என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்காக வந்து அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுறது, அந்த காரை ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ணு, இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, ஃபாலோ பண்ணாலே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. நம்ம அஞ்சலியை வந்து இலக்கியா போயிட்டு என்ன தான் வந்து அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே வந்து இவ்வளோ நாள் வந்து சும்மா விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யாருடைய தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருடைய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட மிஸ்டேக் தான். இப்படியெல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கா இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ பெரிய டெக்னாலஜியான ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோனில் வந்து கேமரா எடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், வசமாக அங்கே போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு இலக்கியா வந்து தூக்கி கௌதம் ஒரு பக்கம் வந்து போலீஸ் வந்து கடத்த போகிறாங்க, இலக்கியா வந்து அஞ்சலியே அதுக்கப்புறம் அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து கடத்த போகிறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிவிட்டு போங்க. பாய் பாய், see you, டாடா.